பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த தேவன் மீது விசுவாசம் வைக்கின்ற பொழுது அந்த விசுவாசத்தினால் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும் வெற்றியை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். இன்றைக்கு வேத தியானத்திற்கென்று எபிரேயர் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிப்போம். 26 இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று வேண்டினான். நாம் தொடர்ந்து மோசேயினுடைய வாழ்க்கை, அந்த மோசேயினுடைய வாழ்க்கையில் அவன் பிறப்பு முதல் தேவனால் தெரிந்து கொள்ளும் நாள் வரையிலும் அந்த மோசேயினுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய வளர்ப்பின் முறைகள், அவன் எண்ணங்கள், அவன் வெற்றியின் ரகசியங்கள், அதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையிலே முதலாவது சொல்லப்பட்ட காரியம் இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து. மோசேயினுடைய நோக்கம் என்ன? 40 வயது வரை பார்வோனின் அரண்மனையில் வளர்க்கப்பட்ட மோசே தன் வாலிப நாட்களிலே அரண்மனைக்குள் மோசே இருந்தாலும் அந்த மோசேயின் நோக்கம், அதாவது அவனுடைய சிந்தைகள், அவனுடைய எண்ணங்கள் என்ன? அதுதான் முக்கியம். அவன் இருந்த இடம் பார்வோனின் அரண்மனையாக காணப்படலாம், ஆனால் அவன் இருதயம் எதற்கு நேராக இருந்தது? அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து. மோசே தன் வாலிப நாட்களிலே இந்த பூமிக்குரிய பொக்கிஷத்தின் மீது அல்ல அவனுடைய நோக்கம். அதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எகிப்து தேசம் செல்வ செழிப்பான தேசம். மோசேயின் நாட்களிலே அங்கே வாழ்ந்த ஜனங்கள் எகிப்தியர்கள் தேவனை அறியாதவர்கள். அவர்கள் சம்பாதிக்க வேண்டும், நன்கு சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும், வருமானங்களை வைத்து ஆஸ்திகளை பெருக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய பிரதான நோக்கமாய் இருந்தது. ஏசாயா 45:14 சொல்லுகிறது, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும். இங்கே வர்த்தகத்திற்கும் சம்பாத்தியத்திற்கும் வருமானங்களை பெருக்குவதற்கும் அங்கே எகிப்தியர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அங்கே அவர்கள் வாழ்க்கையிலே இந்த பூமிக்கு உண்டான அத்தனை உலகத்திற்கு அடுத்த காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்த பட்டணம் எகிப்து. அப்படிப்பட்ட இடத்திலே வளர்க்கப்பட்ட மோசே, ஆனாலும் அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தைகள், அவைகள் அங்கே இருந்த ஜனங்களுக்கு நேர் எதிர்மாறாக அவனுடைய எண்ணங்கள் காணப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6வது அதிகாரம் 21வது வசனம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். மோசேயின் இருதயம் இந்த பூமிக்குரிய பொக்கிஷத்தின் மேல் இல்லை, அதிலும் மேலான அழிவில்லாத நித்தியமான பரலோக பொக்கிஷத்தின் மேல் அவன் நம்பிக்கை இருந்தது. அதைத்தான் இங்கே இந்த வசனத்தின் மேல் முதல் வார்த்தைகள் சொல்லுகிறது. இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து என்று பார்க்கின்றோம். இனி என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பலன் என்ன என்பதை குறித்து அதன் மேல் நோக்கமாய் இருந்த மோசே, அதைத்தான் பரிசுத்த தேவனும் இந்த நாட்களிலே அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து கடவுள் மனிதனாக இந்த பூமியிலே அவதரித்த போது அவர் மலை பிரசங்கத்திலே அவருடைய சீஷர்களுக்கு சொன்ன பிரதானமான காரியம் இதுதான். மத்தேயு 6வது அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால்
அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. ஆண்டவர் இந்த பூமியிலே அவரை விசுவாசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொன்ன ஆலோசனை அதுதான். நீ பூமிக்குரிய பொக்கிஷத்திற்கு பின்பாக ஓடாமல், இதற்கு பின்பு ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய இனிவரும் பலன் மேல் உன் நோக்கங்கள் காணப்படும் பொழுது உன் வாழ்க்கை தேவனால் வணையப்பட்ட வாழ்க்கையாக, தேவன் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட வாழ்க்கையாக மாறிப்போகும் என்று இங்கே பரிசுத்த தேவன் மலை பிரசங்கத்திலே அவருடைய சீஷர்களுக்கு சொல்கிறார். அத்தனை ஆசீர்வாதங்களையும் அனுபவித்துக் கொண்டிருந்த மோசே, ஆனால் அவைகளின் மேல் அவனுடைய எண்ணம் காணப்படவில்லை. மோசே தெரிந்து கொண்டது அத்தனையும் பாடுகளைத்தான். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, பாடுகளை பாக்கியமாக நினைத்த மோசே. இங்கே அதைத்தான் இந்த வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே, தன் வாழ்க்கையிலே காணப்படும் பாக்கியம், இந்த பூமிக்குரிய பொக்கிஷத்தையும் வருமானங்களையும் ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் செல்வ சிறப்புகளையும் அவன் பாக்கியம் என்று நினைக்கவில்லை. மோசே தன் வாழ்வின் பெரும் பாக்கியமாக நினைத்தது இனி வரும் பலன். இந்த வாழ்க்கைக்கு பின்பு எனக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த நித்தியமான அழிவில்லாத வாழ்க்கை, அழிவில்லாத ராஜ்யம். அதை நன்கு உணர்ந்து புரிந்து அதை பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட்ட மோசே. ஏன், எப்படி? அங்கே மோசே தன்னுடைய முற்பிதாக்களை குறித்து பார்க்கும் பொழுது, அவனுடைய முற்பிதாக்களை குறித்து பார்க்கின்ற பொழுது நம்ம எல்லோருக்கும் தெரியும், மோசேயினுடைய முற்பிதாக்கள் யாக்கோபை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, யாக்கோபு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கோத்திர பிதாக்களின் தகப்பன். அவன் சொன்ன சாட்சி, யாக்கோபு, கோலும் கையுமாக யோர்தானை கடந்து போனேன், 2 பெரும் பரிவாரங்களோடு திரும்பி வந்தேன். நான் ஒன்றுமே இல்லாமல் பெரும் குச்சி, ஒரு கோலும் கையுமாக நான் என் தகப்பன் வீட்டை விட்டு சென்றேன். மீண்டும் நான் 20 ஆண்டுகள் கழித்து திரும்பி வரும்பொழுது 2 பெரும் பரிவாரங்களோடு, திரளான ஆஸ்திகளோடு நான் திரும்பி வந்தேன். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபு. ஆனால் இந்த யாக்கோபு பார்வோனுக்கு முன்பாக அவன் செய்த அறிக்கை என்ன? அதைத்தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மோசேயின் முற்பிதாக்கள், அந்த முற்பிதாக்கள் வாயிலிருந்து புறப்பட்ட அறிக்கை என்ன? அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் எண்ணங்கள், சிந்தனைகள் எப்படி இருந்தது? அதைத்தான் நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 47:9 சொல்லுகிறது, அவன் பார்வோனுக்கு முன்பாக தன்னை அவன் வெளிப்படுத்திய விதம் எப்படி? அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாய் இருக்கிறது. அவைகள் பரதேசியாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னார். யாக்கோபின் அறிக்கை, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட யாக்கோபின் அறிக்கை, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 ஆண்டுகள். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அது ஒரு பரதேசியை போன்ற வாழ்க்கை. இன்னும் என் பூரண ஆயுசு நாட்கள் வரவில்லை. அந்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு இன்னும் வந்து எட்டவில்லை. இதுவரை என் வாழ்நாட்கள் நான் முடித்தது 130 ஆண்டுகள். அந்த 130 ஆண்டுகளும் எனக்கு எத்தனை செல்வ சிறப்புகள், ஆஸ்திகள் காணப்பட்டாலும் நான் ஒரு பரதேசி என்று தன்னை தாழ்த்தி அறிக்கையிட்ட யாக்கோபு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நான் ஒரு பரதேசி. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, அதுதான் அங்கே யாக்கோபின் வார்த்தையிலே நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியம்.
அடுத்து நாம் வேதத்திலே ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது, ஆபிரகாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நமக்கு நன்றாக தெரியும். அவன் முதிர் வயது உள்ளவனும் நரை மயிர் உள்ளவனுமாய், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட செல்வ சீமானாய் இந்த பூமியிலே வாழ்ந்து மரித்தவன் என்று நமக்கு தெரியும். ஆனால் இந்த யாக்கோப், இந்த ஆபிரகாமின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த அறிக்கை என்ன? அவன் தன்னுடைய சிந்தைகளையும் தன்னுடைய எண்ணங்களையும் அவன் எப்படி வைத்திருந்தான்? எபிரேயர் 11:10 சொல்லுகிறது, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரம், அழிவில்லாத ராஜ்யம், அந்த பரிசுத்த நகரத்திற்கு காத்திருந்த ஆபிரகாம், அவருடைய காத்திருப்பு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, அழிவில்லாத ராஜ்யத்திற்கும் தேவனுடைய அந்த பரிசுத்த நகரத்திற்கும் தன்னை ஆயத்தப்படுத்தி காத்திருந்த ஆபிரகாம் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய முன்னோர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் ஆசீர்வாதத்திற்கு பின்பாக ஓடவில்லை. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேவனுடைய அழிவில்லாத இனிவரும் பலனையும் அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். அவைகளை தேட ஆரம்பித்தார்கள். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே அவர்கள் தங்களை பரதேசிகளாக அறிக்கையிட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். எத்தனை ஆச்சரியமான ஒரு காரியம்! இந்த மோசேயினுடைய இந்த அறிக்கை இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அந்த எண்ணம் மோசேக்குள் இருந்தபடினாலே, இனிவரும் பலன் மேல் அவன் நோக்கமாய் இருந்தபடினாலே, வனாந்தரத்திலே அந்நிய தேசத்திலே தன் மாமனாரின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மோசேக்கு கர்த்தர் முட்செடியில் தரிசனமாகி மோசே மோசே என்று அழைத்தார். மோசேயின் இருதயமும் மோசேயின் எண்ணங்களும் தேவனை சார்ந்ததாக இருந்தபடினாலே, தேவனுக்கு அடுத்த காரியங்களை சார்ந்ததாக இருந்தபடினாலே, அங்கே மோசே தேவனை அழைக்கவில்லை, தேவன் மோசேயை அழைத்தார். இதுதான் இங்கே ஆச்சரியமான ஒரு காரியம். அங்கே ஆண்டவர் மோசேயை பயன்படுத்த திட்டமிடுகிறார். அங்கே யாத்திராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், அவன் ஆண்டவரோடு கூட அவன் எக்ஸ்கியூஸ் கேட்கிறான். எனக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் கிடையாது, எப்படி நான் எகிப்தில் இருக்கக்கூடிய 20 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்களை நான் நடத்தி செல்ல முடியும்? அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் கிடையாது. அங்கே சொல்லப்பட்ட அருமையான ஒரு வார்த்தை, நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். நான் ஒன்றும் குட் ஸ்பீக்கர் கிடையாது, எனக்கு நல்ல பேச்சு திறமை கிடையாது. ரெண்டாவது, எனக்கு திக்குவாய் மந்த நாவு, என்னால் சரியா பேச முடியாது என்று அங்கே மோசே தன்னை குறித்து தேவனிடத்தில் அவன் வெளிப்படுத்துகிறான். ஆனால் அவன் சொன்ன வார்த்தைக்கு ஆண்டவர் கேட்கவில்லை. அவனை பயன்படுத்த சித்தமுள்ளவனானார், அவனை பயன்படுத்தினார். நெகேமியா 9வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், உமது தாசனாகிய மோசேயை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கற்பித்தீர். வாக்கு வல்லவன் அல்ல, திக்குவாய் மந்த நாவு, அவனால் சரியாக பேச முடியாது. அந்த மோசேயை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கற்றுக் கொடுத்தார். என்னால் முடியாது, எனக்கு சரியா பேச தெரியாது, நான் ஒரு பெரிய பிரசங்கி கிடையாது, எனக்கு என்னுடைய வாயில அந்த அளவுக்கு ஃப்ளோல வார்த்தை வராது. இதெல்லாம் மோசேயின் உள் இருந்த எண்ணங்கள். ஆனால் பரிசுத்த தேவன் அந்த மோசேயை தான் பயன்படுத்தினார். அந்த மோசேயை வைத்துத்தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அத்தனை பிரமாணங்களையும் கற்றுக் கொடுத்தார். ஏன்? என்ன காரணம்? எதற்காக கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டார்? மோசேயின் நோக்கம் இனி வரும் பலன். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு முன்பாக அவன் கண்கள் செல்லவில்லை.
அவன் எகிப்தின் பொக்கிஷத்தின் மேல் அவன் கண்கள் செல்லவில்லை. அவன் பரலோகத்தின் பொக்கிஷத்தை தன் இருதயத்தில் சுமக்க ஆரம்பித்தான். அங்கே மோசேயை குறித்து ஆண்டவர் என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொன்ன சாட்சி, மோசே என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இதுதான் சாட்சி. இந்த பூமிக்குரிய சாட்சியை பரிசுத்த தேவன் கன்சிடர் பண்ணவே இல்லை. Nothing to worry about that. அங்க ஆண்டவருடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன? என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து அங்கே ஆண்டவர் பரிசீலிக்கவில்லை. தேவனுடைய வீட்டில் அவன் உண்மை உள்ளவன். அவன் தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவனாய் காணப்பட்டபடினாலே பரிசுத்த தேவன் அந்த மோசேயை, பலவீனமுள்ள மோசேயை பலமுள்ள மோசேயாக கர்த்தர் மாற்றினார். எத்தனை ஆச்சரியம்! 80 வயது, பலவீனமுள்ள வயது, தன் வாய்களும் தன் நாவுகளும் பலவீனமுள்ளவைகள் என்று அறிக்கை செய்த மோசே, ஆனால் பலவீனமுள்ள சரீரத்தையும் பலவீனமுள்ள நாவுகளையும் பலவீனமுள்ள வாயையும் பரிசுத்த தேவன் பலமுள்ளவைகளாக மாற்றி 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே போஷிக்கவும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யவும் இந்த மோசேயை கர்த்தர் பயன்படுத்தினார். காரணம், என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா! என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். பரிசுத்த தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நீ தேவனுடைய வீட்டுக்கும் தேவனுக்கும் உண்மையாய் இருந்து பார். தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து பார். உன் வாழ்க்கை தேவனால் நடத்தப்படும் வாழ்க்கையாக, எழும்பி பிரகாசிக்கப்படும் வாழ்க்கையாக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே சமாதானத்தோடு நடத்தப்படும் வாழ்க்கையாக மாறிப்போம். அதைத்தான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் நம்முடைய முன்னோர்கள் பட்டியலில் வருகிறவர் தான். அந்த பவுல் சொன்ன வார்த்தை என்ன? அருமையான ஒரு வார்த்தையை பவுல் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 7வது வசனம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நம்ம ஒண்ணுமே கொண்டு வரல. இந்த பூமிக்கு வரும்போது எங்கிருந்து ஒன்றும் கொண்டு போகவும் முடியாது. மிக தெளிவாக சொல்லுகிறார். அடுத்து மற்றொரு காரியத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனம் என்ன அது சொல்லுகிறது? நான் வெட்கப்படுவதில்லை. பரிசுத்த தேவனை விசுவாசிக்கின்ற, பரிசுத்த தேவன் மீது நம்பிக்கை வைத்து இந்த பூமியிலே வாழுகின்ற ஒரு மனிதனும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை நீ நடக்கும் பாதை முள் இருக்கலாம், நீ நடக்கும் பாதையிலே அக்கினி இருக்கலாம், நீ நடக்கும் பாதையிலே ஆறுகள் வரலாம். ஆனால் பரிசுத்த தேவனுடைய வல்லமை உன்னோடு கூட இருக்கும் பொழுது நீ ஆறுகளையும் கடப்பாய், அக்கினியும் கடப்பாய், முட்களையும் நொறுக்கி போடுவாய். பரிசுத்த தேவன் உன்னை கூர்மையும் புதிதுமான கருக்குள்ள பட்டயமாய் மாற்றி இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் கர்த்தர் உண்டாக்குவார். அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நான் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அதுதான் பவுல் கொடுத்த விட்னஸ். நான் யாரை விசுவாசிக்கிறேன்? இந்த பூமிக்குரிய மனிதனை நான் விசுவாசிக்கவில்லை. என் முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, என் முற்பிதாக்கள் யாரை விசுவாசித்தார்களோ அவரைத்தான் நானும் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் எப்படிப்பட்டவர் என்பது எனக்கு தெரியும். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற நிச்சயம் அங்கே பவுல் சொல்லும் வார்த்தையிலே வெளிப்படுகிறது. இன்றைக்கு பரிசுத்த தேவன் இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லும் ஆலோசனை அதுதான். நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி தேவன் மீது நம்பிக்கை வைத்தார்களோ அந்த நம்பிக்கையை மோசே தன் வாழ்க்கையிலே புரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்த மோசே, அதை தேவன் அந்த மோசேயின் இருதயத்தில் காணப்பட்ட அந்த சிந்தைகளையும் எண்ணங்களையும்
அவர் அறிந்தவராய் இருக்கிறபடினாலே 80 வயதில் கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டு 40 ஆண்டுகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரட்சகராக மோசேயை எழுப்பினார். இன்றைக்கும் நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாக நம்முடைய முன்னோர்களைப் போல, முற்பிதாக்களைப் போல, பரிசுத்த தேவனுக்கு முன்பாக மோசேயைப் போல, என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்கின்ற அந்த ஒரே சாட்சி மோசேயை உயர்த்தியது போல உன்னையும் என்னையும் உயர்த்தும். நாம் தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய வீட்டுக்கு முன்பாக, தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக காணப்படும் பொழுது பரிசுத்த தேவன் நிச்சயம் நம்மையும் உயர்த்துவார், நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்மையும் பலப்படுத்துவார். பரிசுத்த தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.